எல்லோருக்கும் வணக்கம். கேசவன்புத்தூர்லேருந்து நாகர்கோயில் வர எங்கள் வீட்டில் இருந்து ஆட்டோவில் ஏறிட்டு அப்படி நான் போகும்போது உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசிக்கிட்டே வாரேன். அப்படி பொறுமையாட்டு கேட்டுக்கிட்டே வாங்க. நான் இது ஊருக்கு போயிருக்கும்போது எடுத்த வீடியோ. நான் இந்த மாதிரி இந்த ரோட்டில் வரும்போது நிறைய சின்ன வயசு ஞாபகங்கள் எனக்கு உண்டு. அது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லணும். அது மட்டும் கிடையாது, எங்கள் ஊரெல்லாம் எப்படி இருக்குது, நாகர்கோவில் போய் சேர வரையும் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருந்தேன். அந்த டைமில் எனக்கு போடுறதுக்கு வேறு வீடியோஸ்லாம் போட்டனால இது போட முடியாமல் அப்படி இருந்துட்டுது. ஆனால் இப்போ எனக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் எதுவுமே சொல்ல வரல. இங்கே இப்போது ப்ரெசண்ட்டாக நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பற்றி எனக்கு மனசில் நிறைய இருக்குது. அது எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இந்த உலகத்தில் பிறந்து வரும்போது நம்ம அம்மா நமக்கு எப்படியாவது என் மக சாப்பிட்றணும் அப்படின்ட்டு அந்த பாரு காக்கா, இந்த பாரு குருவி, இந்த பாரு அணில் அப்படின்ட்டு இந்த உலகத்தை காட்டி காட்டி நமக்கு சாப்பாடு தருவாங்க. அப்போந்தான் அந்த உலகத்தை ஒவ்வொன்றையாட்டு நம்ம ரசிப்போம். உறவுகளை நமக்கு சொல்லி தருவாங்க. ஆசையாட்டு சித்தி சித்தப்பா அப்படின்ட்டு வாய் நிறைய நம்ம சொல்லி நம்ம வளர்ந்துருப்போம். ஸ்கூலுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அங்கே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். எல்லாமே அழகாட்டு இருக்கும். சண்டைனா என்னன்னே தெரியாது. சின்ன சின்னதாட்டு கொஞ்சம் பெருசாக வளர்ந்து வர வர சின்னதாட்டு பென்சில் அப்படின்னு சண்டை போடுவோம். ஆனால் அடுத்த நிமிஷமே எல்லாரும் பேசிடுவோம். நம்ம பெருசாக வளர்ந்து வரும்போது சித்தி சித்தப்பா மாமா அத்தைன்னு சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சொத்து அதுக்காக எல்லாரும் மாற்றி மாற்றி பேசாமல் போவாங்க. அப்போந்தான் நமக்கு சண்டை அப்படின்ட்டு கொஞ்சம் நமக்கு அதை உணர முடியும். அப்போ நமக்கு மனசில் நிறைய நமக்கு என்னடா இப்படி எல்லாரும் இருக்காங்களே கடவுளே அப்படின்ட்டு கடவுள்கிட்ட தான் போய் நம்ம கேட்போம். எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி இந்த உலகத்தை வைக்கக்கூடாதா அப்படின்ட்டு. ஏன்னா கடவுளுக்கு மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கிறது எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கு வர நம்பிக்கிட்டே இருக்கோம். கடவுள்கிட்ட தான் நமக்கு மனசில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கேட்கவும் முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அதே கடவுள்கிட்ட ஒருத்தங்க போய் கேட்டாங்களாம், கடவுளே எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்களே, எனக்கு கஷ்டம் இல்லாமல் என்னை வைக்க முடியாதா அப்படின்ட்டு. கடவுள் சொன்னாங்களாம், நீ ஒவ்வொரு ஊராக போய் நீ கேட்டுட்டு வா. யாருக்கெல்லாம் கஷ்டம் இல்லையோ அந்த வீட்டில் இருந்து கடுகு வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. இந்த ஆள் 2-3 நாள் சுற்றினாராம். போயிட்டு 2-3 நாள் சுற்றிட்டு வந்தாராம். கடவுள்கிட்ட வெறுங்கையாக வந்தாராம். கடவுள் கேட்டாராம், என்ன கடுகு கொண்டு வரலையான்ட்டு. கடவுள்கிட்ட சொன்னாராம், எல்லார்ட்டையும் போய் கேட்டேன், எல்லா ஊர்லேயும் போய் கேட்டேன், எல்லாரும் நிறைய பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டாங்கன்ட்டு. கடவுள் சொன்னாராம், பார்த்தல்ல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அவர் ஆமாம் அப்படின்ட்டு போயிட்டாராம். அதே இடத்துல நான் இருந்திருந்தா நான் கடவுள்கிட்ட கேட்டிருப்பேன், கடவுளே எங்கள் அம்மா அப்பா நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்களா? என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே எங்கள் அம்மா அப்பா நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி நினைக்க மாட்டேங்கிங்களே. நான் உங்களை எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு மேலே உங்களை நினச்சனே. நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி தானே நீங்கள் வச்சுருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம்ல. நீங்கள் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். ஏன்னா நான் கொஞ்சம் வாயாடி. அப்போ அந்த ஆள் கேட்டிருந்தா இன்றைக்கி எல்லாருமே சந்தோஷமாட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் ஊரில் மத கலவரம் நடந்துச்சு. அப்போந்தான் எனக்கு இந்த சண்டைகளை பற்றி கொஞ்சம் தெரிய வந்துச்சுது. ஆனால் அந்த டைமில் உயிர் பாதிப்பு எதுவுமே இல்லை. அதனால் பெருசாக ஒன்றும் அது எனக்கு மனசில் இல்லை. எனக்கு கொஞ்சம் வளர்ந்து வரும்போது நம்ம ஸ்கூல்லலாம் நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது எப்படியாவது எனக்கு 90க்கு மேலே மார்க் கிடைக்கணும் அப்படின்ட்டு விழுந்து ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்னு படிச்சுட்டு 90க்கு மேலே மார்க் எடுத்தேன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்கும். யார் சண்டை போட்டால் எனக்கு என்ன அப்படின்ட்டு அந்த நாட்களில் நான் நினச்சிருக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது இந்த பாகிஸ்தான் காஷ்மீர் சண்டைகள் வரும்போது பார்டர் சண்டை. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்காக உயிர் தியாகம் பண்ணாங்க அப்படின்ட்டு. நானா சொன்னேன் பார்டர் சண்டை போடுங்கன்ட்டு. யாரும் இங்கே இருக்க மாட்டோம். எல்லாரும் ஒரு கட்டத்தில் யாரும் இந்த உலகத்தை விட்டு போக தான் போகிறோம்.
அப்போ ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு மனசில் தோணும். அதுவும் வயிற்று பிழைப்புக்காக இந்த மிலிட்ரி வேலையில் போய் சேர்ந்தவங்க உயிரை இழந்து நம்ம நாட்டுக்காக, நம்ம நாடுன்னு இல்லை, ஈவன் பாகிஸ்தானாக இருந்தாலும் அவங்கவுங்க நாட்டுக்காக இந்த உயிரெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் இழந்து, ஆனால் இதில் பாதிப்படைகிறது யார்? மெயினாக அந்த குடும்பத்தில் உள்ளவங்க. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக ஒரு 40 வயசுலாம் கழியும் போது நான் இந்த டிவியெல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு டைம் ஒரு கனடாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்து சூப்பர் சிங்கரில் பாட்டு பாடுது. அந்த பொண்ணு வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள பொண்ணு. அது பாட்டு பாடிட்டு சொல்லிச்சுது, சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை எல்லாரும் சிதறி போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியலை. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டுக்காக சிதறிட்டாங்க அங்கே நடந்த அந்த சண்டையில். நாங்கள் எல்லாரும் அகதிகளாட்டு நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டோம். ஆசையாக இருந்த வீடு, ஆசையாட்டு வளர்த்த கிளி, குருவி, நாய்க்குட்டி, பூனை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னும் அது அழுறதை பார்த்து நான் ஃபஸ்ட் டைமாட்டு எனக்கு அழுக வந்தது. அப்போ தான் எனக்கு மனசில் இந்த போர்னால் ஒவ்வொருத்தரும் பாதிப்பு அடைகிறது எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஆனால் அதே அகதிகளை நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் டெய்லியே நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா நாகர்கோவிலில் அகதிகள் முகாம்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே இருந்து நான் போகக்கூடிய பஸ்ஸில் பிள்ளைங்க வருவாங்க. நான் படித்த ஸ்கூலில் கூட படித்தாங்க. ஆனால் அப்போ எனக்கு அகதிகள் ஸ்ரீலங்காவில் உள்ள பிள்ளைங்க அவ்வளோதான் எனக்கு தெரியுமே தவிர, ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு என்னது அதுன்னு அப்போ எனக்கு உணர முடியலை. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த ரஷ்யா, உக்ரைன் அங்கெல்லாம் சண்டை நடக்கும்போது கூட சண்டை நடக்குது அப்படின்னு நியூஸில் பார்ப்பேன். எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நமக்கு டெய்லியே நமக்கு வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும். அதில் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. யார் சண்டை போட்டால் நமக்கு என்ன அப்படி தான் இருக்கும். ஆனால் எனக்குன்னு ஃபஸ்ட் டைமாட்ட அந்த February 28 ஒரு பெரிய பாம் இங்கே போட்டாங்க. அப்போ தான் அது என்னதுன்னு எனக்கு உணர முடிஞ்சிச்சுது. நான் தனியாகவே இந்த போர்னால் என்னென்ன பாதிப்புகள் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துச்சுது அப்படின்ட்டு தனியாக ஒரு வீடியோ கூட நான் போடுறேன்னா, அது இன்றைக்குமே அது மனசில் ஒவ்வொன்றா நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதுக்காக ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க? இது எல்லாத்தையும் நடத்தக்கூடியது அதிபர், தலைவர் இந்த மாதிரி தான். ஆனால் எனக்கு வீடியோஸை எந்த அதிபரும் பார்க்க மாட்டாங்க, எந்த தலைவர்களும் பார்க்க மாட்டாங்க. பார்த்தாலும் யாரும் அவங்க இதிலேருந்து மாற மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வீடியோவை பார்க்கக்கூடியவங்க யாராவது அதிபர் ஆனா, தலைவர் ஆனா, அவங்க இந்த உலகத்தை நல்ல உலகமாக வைக்கணும் அப்படின்ட்டு கேட்குறேன்னா, நம்புவோம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் எந்த போருமே இல்லாத நல்ல உலகமாட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த போர் நடந்தனால சின்ன சின்னதாட்டு இங்கே என்னென்ன, அதாவது சின்னதாட்டு நான் கொஞ்சமாட்டு என்னென்ன பாதிப்புகள் நடந்தது அப்படின்ட்டு இதில் முடிகிற அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன்னா, ஏன்னா நான் பெரிய வீடியோவாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சின்னதாட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் கொஞ்சமாட்டு நான் வந்து சொல்கிறத அப்படியே கேளுங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே February 28 போட்டாங்கல்ல, அந்த போட்ட நாட்டில் ஸ்கூலுக்கு ஆசையாட்டு போன பிள்ளைங்க அந்த ஸ்கூலில் போட்டாங்க. ஒரு 100க்கு மேலே பிள்ளைங்க அங்கே இறந்துட்டாங்க. அதனால அகெயின் திரும்ப சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாட்டையுமே அவங்க போட்டாங்க. ஆனால் ஸ்கூலில் போடலை. அப்போ அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு பாருங்கள். அவங்க வேறு இடங்களில் தான் போட்டாங்க. அதே இது அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் கூட போட்டாங்க. ஆனால் அவங்க இங்கே உள்ள எந்த ஹாஸ்பிட்டலையும் போடலை. அதுக்குள்ள வேறு பேசஸ் எல்லாம் தான் அவங்க வந்து போட்டது. ஆனால் அந்த சத்தங்கள் எல்லாமே நமக்கு கேட்கும் போது அவ்வளோ நம்ம உடம்பெல்லாம் நடுங்கும். நமக்கு அந்த சத்தம்தான் நம்ம உடம்ப நடுங்குமே தவிர, அந்த அந்த எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துல நிறைய அழிவுகள் வரும்போது ஒவ்வொருத்தரும் மனுஷங்களை விடுங்க, மனுஷங்களோடையும்
அதாவது கடவுள் படைக்கும்போது நிறைய மிருகங்கள படைச்சிருப்பார்ல, அதெல்லாம் பாவம். எனக்கிட்ட சில வீடியோஸ் கூட இருக்குது. அந்த நாய்க்குட்டி அதெல்லாம் அப்படி ஒளிஞ்சு போய் இருக்குதுல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது கூட பாவம். இந்த வாயில்லாத ஜீவன் அது பாட்டுக்கு அதுக்கு சாப்பாட சாப்பிட்டுட்டு, அது பாட்டுக்கு அதுக்கு வீடுகள்ல அதுவா ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்குது இந்த குருவிகள் எல்லாம். அத கூட இந்த மனுஷங்க கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு தோணுது எனக்கு மனசுல. இந்த வீடியோவ பார்க்கக்கூடியவங்க யாரும் ரொம்ப எமோஷனலாட்டு ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்திருக்கணும். இப்படி தான் இருக்குது உலகம். நம்ம கடவுள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்போம். நம்ம வீடாக இருந்தாலும் சரி, இந்த நாடாக இருந்தாலும் சரி, எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும். நம்ம வீட்லேயுமே சண்டையே இல்லாத நல்ல உலகமாட்டு இருக்கணும். நோய் நொடிகள் இல்லாத நல்ல உலகமாட்டு இருக்கணும். ஆக்சிடெண்ட் அங்கே இங்கேயும் எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்கக்கூடாது. எல்லாமே நல்லா இருக்கணும். எப்போதும் நம்ம காதில் நல்லது தான் கேட்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்போம், நம்புவோம். கடவுள் எல்லாமே நல்லதாட்டு வைப்பாங்க அப்படின்ட்டு. இங்கே சண்டைகள் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த ஊர் எல்லாமே நிறைய எண்ணெய் உண்டுல்ல, அந்த எண்ணெய்களை மாற்றி மாற்றி அடித்தாங்க. மாற்றி மாற்றி அந்த எண்ணெய்கள் உற்பத்தி ஆகி வச்சுருக்கக்கூடிய அந்த டேங்க் எல்லாத்தையும் அடிக்கும்போது சுற்றியே கருப்பு புகை மூட்டமாக இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு சேகரித்து வச்சுருக்கத இப்படிலாம் அடிக்காங்களே அப்படின்ட்டு. நான் இன்னுமே இன்னொரு வீடியோவில் இன்னும் இங்கே நடந்த நிறைய அழிவுகளை பற்றி நான் தனியாக இன்னொன்று போடுறேன். இதுவே கரெக்டாட்டு எனக்கு முடிய போகுது. நல்ல கடவுள்கிட்ட எல்லா கடவுள்கிட்டையும் கேட்போம் நல்ல உலகமாட்டம் இருக்கணுன்ட்டு. தேங்க்யூ.